கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் அருமை தேவ சன்னமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த குடியரசு தின நல்லாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் சிரம் தாழ்த்தி. நீங்கள் வந்தமைக்காய் உங்களுக்கு நன்றியும் கூறுகிறேன். இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்திக்காக காத்திருக்கிறோம். ஆவியானவரே, இந்த காலை பொழுதிலே எங்களுக்கென்று என்ன இருக்கிறது? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஆமாண்டவரே, நீர் முடிவெடுத்தால் யார்தான் அதை மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் அதை மாற்ற முடியும்? இதோ உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறேன். ஆண்டவரே, நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன். இந்த நாளின் இறை இரக்கத்தின் சிந்தனைக்கு, அனைத்தையும் நான் சரிபடுத்துவேன், அனைத்தையும் நான் சரிபடுத்துவேன். எப்படி என்று? என் அன்பு குழந்தையே, நீ அனுமதித்தால் அனைத்தையும் நான் சரிபடுத்துவேன். என் அன்பு குழந்தையே, நீ அனுமதித்தால் அனைத்தையும் நான் சரிப்படுத்துவேன் என்று உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமாகிறது. ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, கடவுள் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் அளிக்கும் அவருடைய சமாதானத்தின் புனித ஆசீர்களை இந்நாட்களில் வழங்க விரும்புகின்றேன். என் குழந்தாய், உன்னை என் பாதத்தருகில் காண்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். கடவுளின் ஆசீர்வாதம் உன் இல்லத்தில் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆட்சி செய்வதாக. அன்பு குழந்தாய், குடும்பங்களின் அரசியாகிய அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு என்னிடம் உன் தேவைகள் அனைத்துக்காகவும் நீ மன்றாடு. அப்பொழுது என் அன்பான கண்கள் உன் இதயத்துக்கு சமாதானத்தை தரும். என் குழந்தாய், இல்லங்களில் அரசி என்னும் இந்த இடைவிடா சகாயம் மாதா பரிந்துரை ஜெபக்குழுவின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஒவ்வொரு பாடங்களும், இறை இரக்கத்தின் செய்திகளும் ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு உள்ளத்திலும், ஒவ்வொரு கோவிலிலும், மருத்துவமனையிலும், ஏன் பள்ளிகளிலும் கூட இந்த செய்தியை கொண்டு வரும்படி ஆவியானவர் இன்று நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே எங்கெல்லாம் அமைதியை கொண்டு வர கடவுள் விரும்புகிறாரோ அங்கெல்லாம், அதற்கெல்லாம் நீ ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அனைத்தையும் நான் சரிப்படுத்துவேன். நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவேன்.
உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாட்களெல்லாம். அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தந்ததைப் போல் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இதுதான் அன்னை மரியாளுடைய இறைவார்த்தை, கட்டளை. பரிசுத்த வேதாகமத்திலே அன்னை மரியாளின் இறைவார்த்தை, அன்னை மரியாளுடைய வார்த்தை. அன்னை மரியாள் பேசுகிறார்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஒரு தடவை தான் சொன்னாங்க. எனவே அவர் சொல்வதையெல்லாம் செய்ய இந்த அதிகாலை வேளையிலே கேட்கப் போகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. நிறைவான ஆசீர்வாதங்களை பொழியும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.